அகிலங்களையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அத்தியாயம் 14 ஆயத்து 41. எங்கள் இறைவனே, என்னையும் என் பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் எங்களை மன்னிப்பாயாக. மேலும் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருந்தவற்றைப் பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கின்றான் என்றும் நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைந்து பார்த்து கொண்டே இருக்கும் நாளுக்காகத்தான். அல்லாஹ் என்ன சொன்னோம் அப்படின்னா, அக்கிரமக்காரர்கள் இவ்வளோ அக்கிரமம் செஞ்சுட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. யார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் பதில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க நன்மையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க கேட்காம இந்த உலக வாழ்க்கையில் உணர்ச்சியை கொண்டு கெட்டறிவை கொண்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க இவ்வளவு தப்பு செஞ்சுட்டு இன்னும் நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு யார் அல்லாவை நம்பிக்கை கொண்டு அல்லாவுக்கு உள்ளச்சம் கொண்டு அவனுடைய பாதையில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்கள் தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைந்து பார்த்து கொண்டே இருக்கும் நாளுக்காகத்தான். அப்படிங்கும்போது அவங்கள நான் தாமதப்படுத்துவதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறிய அந்த நாளுக்காகத்தான். அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு காலகட்டம் வரையும் அவர் செய்த தவறுகளை அதிலே விட்டு விடுறேன். அப்புறம் எந்த நேரம் பிடிக்கப்படுவானோ அந்த நேரம் அவங்க பிடிக்கப்படுவாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டே வாரான். இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்குது. தங்களுடைய சிகரங்களை நிமிர்த்தியவர்களாகவும் விரைந்தோடுபவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அவர்களின் பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது. இன்னும் அவருடைய இருதயங்கள் சூனியமாக இருக்கும். அப்படிங்கும்போது தங்களுடைய சிகரங்களை உயர்ந்து வாழ்ந்துட்டு போயிட்டே தான் இருப்பான். அவன் நிமிர்ந்து விட்டான். அப்படிங்கும்போது பணிவில்லாத வாழ்க்கையில் நிமிர்ந்து பெருமையை கொண்டு வாழக்கூடியவனாகவும் விரைந்து ஓடுவானாகவும் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது. அப்படிங்கும்போது அவருடைய அகட்டின் பார்வை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பயந்து உள்ளச்சத்தோட பணிவோட அவன் என்ன மாதிரி வாழணும் நம்மளுக்கு கட்டளை விதிச்சிருக்கானோ அதன்படி வாழாமல் யார் இருக்காங்களோ அவர்கள் புறப்பார்வையில் உலக வாழ்க்கை புறப்பார்வையில் வாழ்கிறாங்க. அகப்பார்வையில் வாழ்கிறவங்க இறை கட்டளை பேணி அல்லாஹ்வுக்கு அச்சத்தோட பயத்தோடையும் பணிவோடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ்வுடைய நன்மையில் புறக்கணிக்காம அதில் வாழ்ந்துட்டே வருவாங்க. அவர்கள் தான் அகப்பார்வை. அப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான், அகப்பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது. அப்படின்னா அகட்டின் பக்கம் அவங்க திரும்ப மாட்டாங்க. புறப்பார்வை உலகின் பக்கம் உணர்ச்சியின் பக்கம் இந்த அற்பமான உலகின் பக்கம்தான் அவங்க திரும்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏண்டா அகப்பார்வையில் நன்மையின் பக்கம் வாழாமல் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் அவர்களுடைய இருதயங்கள் சூனியமாக இருக்கும். ஏன்னா அவருடைய இருதயங்கள் சூனியமாக இருக்கும்போது நன்மையில் பக்கம் போகும்போது சுருங்கிய எண்ணங்கள் கொண்டு எப்படின்னா நன்மைக்கு அவருடைய இருதயம் சுருங்கி இருக்கும். யார் நன்மையில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய இருதயம் விசாலமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் சுருங்கியிருக்கு. நன்மைக்கு மனம் சுருங்கியிருக்கு அப்படிங்கிறது இதில் வருது. சொல்கிறோம்ல, நிறையா கொடுத்தோம்னா விசாலமாக கொடுக்குறோம், கொஞ்சமாக கொடுக்குறோம் சுருக்கி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம பேசிக்கிறோம் அதே தான். அப்போ சுருக்கம் அப்படிங்கிறது சூனியம், விசாலம் அப்படிங்கிறபோது நன்மையானது. அடுத்த ஆயத்தும் நம்ம பார்த்தோம். எனவே 14, 42, 41, 42, 43, இப்போ 44வது ஆயத்து.
எனவே எத்தகைய வேதனை அவரிடம் வரும் நாளை நீ மனிதருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்டா, எனவே அத்தகைய வேதனை அவரிடம் வரும் நாளை நீ மனிதருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. ஏன்னா அல்லாவுடைய வேதனை எப்போ வேண்டாலும் பிடிக்கும். அதனால் நீங்கள் இப்படித்தான் வாழ்ந்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். யார் இந்த புறப்பார்வையில் வாழ்ந்துட்டு வராங்களோ, உலக இச்சையின்படி அந்த அற்பமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான், செய்வீராக. அப்பொழுது அநியாயம் செய்தவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு சற்று அவகாசம் கொடுப்பாயாக. உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தூதர்களையும் பின்பற்றுகின்றோம் என்றும் சொல்லுவார்கள். உங்களுக்கு முடிவே இல்லை என்றும் இதற்கு முன் நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்கவில்லையா அப்படிங்கிறத அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் இவ்வளவு நன்மைகள் கேட்டாலும், எத்தனை தூதர் அனுப்புனாலும், யாருக்கு உள்ளச்சம் இல்லையோ, பயபக்தி இல்லையோ, அவர்கள் வார்த்தையில் சொல்வார், திரும்ப அதை பின்பற்ற மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் இதையும் சொல்லி காமிக்கக்கூடியதாக இருக்குது. சத்தியம் செய்து கொண்டும் இருக்கவில்லையா அப்படிங்கப்ப நான் எவ்வளோ சத்தியத்தை கொண்டும் இந்த குரானில் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அப்படி இருந்தும் அதை பொய்ப்பிச்சு இந்த உலக வாழ்க்கையில் தான் முழுகி இருக்கிய அப்படிங்கிறதுக்கும் அல்லாஹ் ஒரு ஆயத்துகளையும் சொல்லிகிட்டே வரான். அடுத்த ஆயத்து 45. அன்றியும் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்களே, அவர்கள் வாழும் இடங்களில் நீங்களும் வசித்தீர்கள். அவர்களே நாம் என்ன செய்தோம் என்பதையும் இன்னும் நாம் உங்களுக்கு உதாரணத்தை எடுத்து காட்டியும் இருக்கின்றோம். அப்போ எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய சமுதாயத்தினர்கிட்ட எவ்வளோ நல்லுபதேசங்கள் அவங்க சொல்லியும் அவங்க கேட்காம இருக்கும்போது அங்கே அழிக்கப்பட்டுச்சுல, அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அவருடைய வாழுமிடங்களை நீங்களும் வசித்தீர்கள் அப்படிங்கும்போது வாழும் இடங்கள் அதுக்கு பிறகு எத்தனை பேர் எந்தெந்த ஊரில் எந்த நபிமார்கள் வாழ்ந்தாங்களோ அங்கே அந்த சமுதாயத்தினர் நன்மையின் பக்கம் வராமல் அதை புறக்கணிக்கும் போது அவங்க அழிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இன்னும் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் அதில் அந்த ஊரில் வாழ்கிறவங்க பார்த்து கொண்டும் இருக்காங்க. அப்போ அந்த ஊரில் அழிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு தெரியும்ல, இந்த நபிமார்கள் எவ்வளோ எடுத்து சொல்லியும் அந்த மக்களை கேட்காம அங்கே வாழ்ந்த அந்த ஊரையும் யாரெல்லாம் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதையும் எல்லாம் சொல்லி காட்டிகிட்டே வரோம். அடுத்தது 46. எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தனர். அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளை பெயர்த்துவிடக்கூடியவையாக இருந்த போதிலும் அவர்களின் சூழ்ச்சிகள் அல்லாவிடமே இருக்கின்றது. அப்போ அவர்கள் என்னென்னமோ சூழ்ச்சியெல்லாம் செய்தாலும் அவருடைய சூழ்ச்சி அல்லாஹ் நாடி எந்த ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆகவே அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அளித்த தன் வாக்குறுதியில் மாறு செய்வான் என்று நீர் எண்ண வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் மிகைந்தவனாகவும் பழி தீர்ப்பவனாகவும் இருக்கின்றான். ஒவ்வொரு தூதர்களும் அவருடைய நன்மையை எடுத்து சொல்லியும் அல்லாஹ்வுடைய நலுபதேசங்கள் வாக்குறுதிகளை எடுத்து சொல்லியும் யார் கேட்கவில்லையோ அவங்களுக்கு அழிவு தான், நான் பழி தீர்ப்பவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிறதே அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுறான். இந்த பூமி வெறும் பூமியாக இன்னும் வானங்களும் மாற்றப்படும் நாளில் மேலும் அடங்கியாலும் ஏவனாகிய அல்லாவின் முன்னணியில் அவர்கள் வெளியாகி நிற்பார்கள். 48வது ஆயத்து. இந்த பூமி வேறு பூமியாகவும் இன்னும்
வானங்களும் மாற்றப்படும். இந்த பூமி எப்படின்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா அதில் உள்ள அனைத்தையும் அழித்து வெறும் பூமியாக இருக்கும். வானங்களும் மாற்றப்பட்டுரும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானங்களும் மாற்றப்படும் நாளில் மேலும் அடங்கி ஆளும் ஏவனாகிய அல்லாஹ்வின் முன்னணியில் அவர்கள் வெளியாகி நிற்பார்கள். இன்னும் அந்நாளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர். அவருடைய ஆடைகள் தாரால் ஆகியிருக்கும். இன்னும் அவர்களுடைய முகங்கள் நெருப்பு மூடியிருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாம் வெளிப்பட்டு வானமும் மாற்றப்பட்டும், பூமி அதில் எவ்வளவு செடி கொடி மரங்கள் மலைகள் அனைத்தையும் அழிக்கப்பட்டு வெறும் பூமியாக இருக்கும். அப்போ எல்லாரும் வெளியாகி நிற்பார்கள். அப்போ யார் அல்லாஹ்வுடைய நன்மைகளையும் உபதேசங்களையும் புறக்கணித்து இந்த உலக வாழ்க்கை தான் சந்தோஷம் சொல்லி வாழ்ந்தார்களோ அவர்களே இன்னும் நாளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளே நீர் காண்பீர் அப்படிங்கிற எல்லாம் சொல்லி காமிக்கிறான். யார் நல்ல உபதேசம் இந்த குரானை பின்பற்றி வாழ்ந்து வராங்களோ நபிமார்களேருந்து மனிதர்களேருந்து அனைவருக்கும் எல்லாம் சொல்லி காட்டிகிட்டே வரான். அவர்களுடைய ஆடைகள் தாரால் ஆகியிருக்கும். அப்போ தாராள ஆடைகள் இருக்குன்னா எப்படி இருக்கும்? இதையெல்லாம் எல்லாம் சிந்திக்க சொல்கிறோம். அதனால் பயப்படுங்க, பயந்து வாழுங்க. அல்லாஹ்வுடைய நல்ல உபதேசங்களை கேட்டு அதன்படி வாழ்ந்து வாங்க அப்படிங்கிறக்காண்டியே அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். இன்னும் அவருடைய முகங்கள் நெருப்பு மூடி இருக்கும். அடுத்த ஆயத்து 51. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்ததற்கான கூலி கொடுப்பதற்காகவே. நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன். நான் இந்த உலகத்தில் உங்களை சும்மா படைச்சி வச்சுருக்கேன், நம்ம சுக போக்கியாக வாழ்ந்துட்டு நம்ம மரணம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் வாழ்ந்த அனைத்துக்கும் என்கிட்ட கேள்வி எனக்கு இருக்குது, அனைத்தையும் நான் கேள்வி எனக்கு கேட்பேன் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கேள்வி கணக்கு கேட்பதே மிகவும் தீவிரமானவன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். கடைசி ஆயத்து 52வது ஆயத்து. இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கை படுத்துவதற்காகவும் அவன் ஒரே இறைவன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் நல் உணர்வு பெறுவதற்காகவும் மனிதர்களுக்கு இது ஒரு அறிவிப்பாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கைப்படுத்துவதற்காகவும் எச்சரிப்பதற்காகவும் இதை அல்லாஹ் சொல்ற இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன்னு சொல்கிறான். அவன் ஒரே இறைவன் தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும். எங்கே சுற்றி அல்லாஹ் ஒருவன்ட்ட போய்த்தான் ஆகும், நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. அவன் ஒருவன் தான். ஏன்னா அகிலங்களையும் படைத்த அவன்தான், மனிதனையும் படைத்த அவன்தான். அனைத்தும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் அதிபதி அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ அனைவரும் அவன்கிட்ட போய்த்தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால தான் நல்லுணர்வு பெறுவதற்காக மனிதர்களுக்கு இது ஒரு அறிவிப்பாகும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் உள்ளச்சத்தை கொண்டு வாழணும் அப்படின்னா நம்ம குர்ஆனை அதிகமாக பார்க்கணும், குர்ஆனை சிந்திக்கணும், அல்லாஹ்ட்ட எந்த நேரமும் பாவ மன்னிப்போடு இருக்கணும். இன்னும் அல்லாஹ்ட்ட உன்னுடைய வாக்குறுதிப்படி எங்களை வாழ வைக்க நீயே பொறுப்பேற்றுக்கொள்ளலாண்டு அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நம்ம ஒரு அடியோட எடுத்து வைக்க முடியாது. எல்லாம் அவன் கையில் இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு உயிரோட்டமும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம செயல்படுவது எல்லாமே அவன் கையில் இருக்கானா விட்டு விட்டு வைக்கிறான். நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்க நான் பார்க்குறேன், உங்களை விட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் எவ்வளவோ தீமைகள் செய்தும் மனிதர்களை எல்லாம் விட்டு வச்சு பார்த்துட்டே இருக்கான்.
ஏன் அப்படின்னா ஒரு காலம் இல்லாட்டி ஒரு காலம் அவரை திருந்த மாட்டார்களா? அப்போ அல்லாஹ் இரக்க உடையவனாகவும் கருணை உடையவனாகவும் அவர்களை வந்து விட்டு வச்சு அவங்கள திருந்தணுமே அப்படிங்கிறக்காண்டி அல்லாஹ் கால அவகாசத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம அல்லாட்ட வந்து நம்மளை திருத்துறதுக்கு அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சீர்திருத்துபவனே, எங்களை நேர்வழிப்படுத்துவனே, உன்னுடைய பாதையில் வாழக்கூடிய நேரான பாதையை எங்களை வாழ வைப்பவனே, எங்களை வழி நடத்துபவனேன்னு அல்லாட்ட எந்த நேரம் பிரார்த்தனை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அல்லாஹ் அதை அப்படியே மாற்றி அமைப்பான். ஏன்னா அல்லாட்ட அடி நேரமும் நம்ம சிறு வயதில் இந்த நிமிஷம் வரை அனைத்து பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்டு என்னென்ன பாவங்கள்லாம் செய்தோமோ அதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம அல்லா பக்கம் திரும்பும்போது இன்னும் அல்லாஹ் உன்னுடைய வாக்குறுதிப்படி எங்களை வாழ வைக்க நீ பொறுப்பேற்றுக்கொள்ளணும் அல்லாட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அந்த சிந்தனையிலே அல்லாஹ் இந்த உலக இச்சையிலேருந்து எங்களை நீக்கி உன்னுடைய பாதையில் எங்களை வாழ வைக்க நீயே எங்களுக்கு உதவி செய்வாயாக, எங்கள் மேலே கருணை புரிவாயாக அப்படின்னு அல்லாட்ட எந்த நேரமும் நம்ம பிரார்த்தனையோடு இருக்கும்போது எல்லாத்தையும் எல்லாம் மாற்றி அமைச்சு தருவான். ஏன்னா அல்லா பக்கம் நம்ம திரும்புகிறோமாங்கிறத எல்லாம் பார்க்குறான். அப்போ அல்லா என்ன சொல்கிறான்? மனிதர்களே, என்னிடமே திரும்புங்க, என்னிடமே கேளுங்க, உங்களுக்கு நான் சமீபமாக இருக்கின்றேன். உங்களுடைய பிரார்த்தனைக்கு உங்களுடைய துவாவுக்கு நான் வந்து பதிலளிக்கிறேன். நீங்கள் என்னிடமே கேளுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிகிட்டே தான் வரான். அப்போ நம்ம அல்லா இடத்துல கேட்கும்போது நம்மளுடைய தீய செயல்களை அனைத்தையும் நீக்கி தீமைகளை அனைத்தையும் எல்லாம் நன்மையாக நம்மளுக்கு மாற்றி அமைச்சு அவனுடைய அருளுக்குரியவர்களாகவும் அவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாகவும் நம்மளை வந்து அல்லா அருள் புரிவான். அதனால் நம்ம அல்லாட்ட எந்த நேரம் திரும்பியவர்களாக கேட்கணும். அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே.